நம்ம மனை பிரிவு வாங்கி போறோம், போகும்போது கோயில் இருக்குமா? இருக்காது. நம்ம போய் வீடு கட்டுறோம், 5 வீடு 10 வீடாவது, 10 வீடு 12 வீடாவது, 20 வீடு ஆனோன்னு நம்மால என்ன செய்யறான்? அந்த பகுதிக்கு லைட் இருக்கா, தெருவிளக்கு இருக்கான்னு நம்ம பாக்குறது இல்ல. அந்த 20 வீடுகளுக்கு போயிட்டு வரதுக்கு சாலை இருக்கான்னு போறது இல்ல. 20 வீடு கட்டிட்டோம்னால வீட்டுக்கு 5000 ரூபாய் போட்டு அந்த முக்கத்துல ஒரு காளியம்மன் கோயிலையோ மாரியம்மன் கோயிலோ ஒரு எங்கேயோ ஒரு பிள்ளையார கடத்திட்டு வந்துடாச்சும் பிள்ளையார வச்சு சாமியை உருவாக்கிடுறோம். கோயிலை இப்ப உருவாக்குறது யாரு? சாமிய நம்ம தான், ஆசாமி தான். மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி, இப்படி புகழ்பெற்ற எந்த கோயிலா இருந்தாலும் சரி, தஞ்சையில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலா இருந்தாலும் சரி, இதெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது? சிவபெருமான் அவரா வந்து உட்கார்ந்து அவரா தோன்றிடுவாரா? நெல்லையப்பர் மாதிரி நெல்லையப்பரா வந்துருவாரா? ஏன் இந்த இடத்த தேர்வு பண்றாரு? திடீர்னு எப்படி வர முடியும்? இப்ப எப்படி நம்ம ஒரு குடியிருப்பு பகுதி போய் நம்ம தேவைக்காக நம்மளே காசு போட்டு நம்மளே சாமியை கொண்டாந்து வச்சு கோயிலை கட்டி கும்பிடுறோமோ, இதே போலதான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தெய்வங்கள், இந்த கோயில்கள் பூரா, பிரம்மாண்டமான இந்த கோயில்கள் பூரா நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. எப்படி இன்னைக்கு நம்ம சின்ன கோயிலா கட்டிட்டு இருக்கோமோ, நம்ம ஆண்ட மன்னராட்சி காலத்துல மன்னர்கள் இந்த உழைப்பாளி மக்களை பயன்படுத்தி 10 வருஷம் 15 வருஷம் அவங்களோட உழைப்பின் மூலமாக பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கோயில்கள் தான் இந்த கோயில்கள் பூரா. அப்படி உருவாக்கப்பட்ட, நம்மால் உருவாக்கப்பட்ட கோயில்களுக்கு நிலங்கள், சொத்துக்கள் எப்படி வந்திருக்க முடியும்? நம்ம கொடுத்தாதானே வரும். அப்ப எப்படி கோயிலுக்கு சொத்து வந்தது? இந்த 44,163 கோயில் சொன்னல, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய 4,78,000 நிலம் இருக்குல்ல, 4,78,000 ஏக்கர் நிலம். இது பூரா கடந்த காலத்தில் நூற்றாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட நிலம் கோயில் பேர்ல. இப்படி சேர்ந்ததுதான் அந்த சொத்து. யோசனை பண்ணி பாருங்க. நெல்லையப்பருங்க வரும்போது 1000 ஏக்கர் நிலத்தோடைய வந்தாரு, அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் வந்து மதுரையில வந்து அருள் பாலிக்கும் போது 5000 ஏக்கர் நிலத்தோட வந்தாங்க? கிடையாது. இது பூரா நம்ம முன்னோர்கள் நம்ம காலத்துல கொடுக்கப்பட்ட நிலம். எனவேதான் இந்த நிலத்துல குடியிருக்கக்கூடிய பயனாளி, இந்த நிலங்களை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயி, இந்த இடங்கள்ல சிறுகடை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய சிறு வியாபாரிகள், இவர்களுக்கு இந்த இடத்தை சொந்தமாக்கணும் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுது. 600 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி 19,072 பயனாளிகளுக்கு பட்டா கொடுப்பதற்கான எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம பிஜேபி கார இந்துத்துவ அமைப்பு இருக்குல்ல, பிஜேபி கார என்ன பண்றான்? கோயில் சொத்தை பூரா கொடுக்க கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிட்டான். இந்த 600 ஏக்கர் எடுத்து 19,072 பேருக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அதுல 100 பேரோட வேறு மதத்தை சேர்ந்தவன் இருக்க மாட்டான். எல்லாமே ப்ராப்பர் இந்து தான். பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ அமைப்பு என்ன சொல்றான்? நாங்க இந்துக்களை பாதுகாக்கிறோங்கிறான். சாதாரண ஏழை எளியவனுக்கு பட்டா இல்லாத இடத்துல இருக்கிறான், அவனுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு நம்ம போராடி போடாத ஒரு அரசாங்கத்தை, ஒரு அரசாணையை போட வச்சு அதை செயல்படுத்த வரும்போது உயர்நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டாங்க. அந்த வழக்கு போய் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்கு சொல்லியிருக்கக்கூடிய தலைப்பு கோயில் நில பிரச்சனைகள். அது இன்னைக்கு எந்த மாதிரி இருக்கு? இப்ப நம்ம பாஸ்கரன் பேசும்போதோட சொன்னார், தமிழ்நாடு முழுவதும், இந்த நெல்லை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கோயில் நில பிரச்சனைகள்லாம், குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தீங்கன்னா தெருக்கு ஒரு கோயில் இருக்குது, ஊருக்கு ஒரு கோயில் இருக்குது, தெருக்கு போயிட்டோம்னா வகைராவுக்கு ஒரு கோயில் இருக்குது, மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கிறது. ஆனால் அந்த எல்லா கோயிலுக்கும் சொத்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 44,163 கோயில்கள் இருக்கு, தெருக்கோயில்கள். இந்த 44,163 கோயில்களுக்கு 4,78,000 ஏக்கர் நிலம் சொந்தமா இருக்கு. அது நஞ்சை நிலமா இருக்கு, புஞ்சை நிலமா இருக்கு, மானாவரி நிலமா இருக்கு, மனை பிரிவுகளா இருக்கு. நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சிருக்காம பாருங்க, குங்குமம் தேங்காய்ப்பு பழம்லாம் வைக்கிறாங்கல்ல, தட்டு வச்சுட்டு கடை, அந்த மாதிரி கடைகளா இருக்கு. 4,78,000 ஏக்கர் நிலங்கள்ல ஒரு பகுதியில் மக்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆத்து பாசனம் நஞ்சை, மழை மேல பெயரத்தினா மழை தண்ணி வச்சு நம்பி பாசனம் பண்றது புஞ்சை பாசனம், மானாவரியும் அப்படிதான். இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்டதில் 4,78,000 ஏக்கர்ல இந்த 44,163 சாமி பேர்ல நிலம் இருக்குது. சரி, நிலம் இருக்குது, கரெக்டு. சாமிக்கு எப்படி நிலம் வந்தது? இயல்பா ஒரு கேள்வி வரணும்ல. இப்ப நிலம் இல்லாத எவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க, அதனால எவ்வளவு பாதிப்புன்னு நம்ம தலைவர் சொன்னாரு. அப்ப சாமிகளுக்கு எப்படி நிலம் வந்திருக்கும்? இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு பக்கத்தில் போனோன்னா ஒரு பிளாட்டு போடுறாங்க, ஒரு மனை பிரிவு போடுறாங்க, ரியல் எஸ்டேட்டு போட்டோன்னா ஒரு 50 வீடு கட்ட போகிறோம். நம்ம அங்கே போகும்போது கோயில் இருக்குதா? நம்ம மனை பிரிவு வாங்கி போகிறோம்,
போகும்போது கோயில் இருக்குமா? இருக்காது. நம்ம போய் வீடு கட்டுறோம். 5 வீடு 10 வீடாவது, 10 வீடு 12 வீடாவது, 20 வீடு ஆனோடனே நம்மால் என்ன செய்யறான்? அந்த பகுதிக்கு லைட் இருக்கா, தெருவிளக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கறது இல்லை. அந்த 20 வீடுகளுக்கு போயிட்டு வரதுக்கு சாலை இருக்கான்னு போறது இல்லை. 20 வீடு கட்டிட்டோம்னால வீட்டுக்கு 5000 ரூபாய் போட்டு அந்த முக்கத்தில் ஒரு காளியம்மன் கோயிலையோ மாரியம்மன் கோயிலோ ஒரு எங்கேயோ ஒரு பிள்ளையாரை கடத்திட்டு வந்துடாச்சும் பிள்ளையாரை வச்சு சாமியை உருவாக்கிடுறோம். கோயிலை இப்போ உருவாக்குறது யாரு? சாமியை நம்ம தான், ஆசாமி தான். புரியுதா இல்லையா? அப்படி நம்மால் உருவாக்கப்பட்ட கோயில், அது நெல்லையப்பர் கோயிலாக இருந்தாலும் சரி, குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலேஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி, இப்படி புகழ்பெற்ற எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, தஞ்சையில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது? சிவபெருமான் அவரா வந்து உட்கார்ந்து அவரா தோன்றிடுவாரா? நெல்லையப்பர் மாதிரி நெல்லையப்பரா வந்துடுவாரா? ஏன் இந்த இடத்த தேர்வு பண்றாரு? திடீர்னு எப்படி வர முடியும்? இப்ப எப்படி நம்ம ஒரு குடியிருப்பு பகுதி போய் நம்ம தேவைக்காக நம்மளே காசு போட்டு நம்மளே சாமியை கொண்டாந்து வச்சு கோயிலை கட்டி கும்பிடுறோமோ, இதே போலதான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தெய்வங்கள், இந்த கோயில்கள் பூரா, பிரம்மாண்டமான இந்த கோயில்கள் பூரா நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. எப்படி இன்னைக்கு நம்ம சின்ன கோயிலா கட்டிட்டு இருக்கோமோ, நம்ம ஆண்ட மன்னராட்சி காலத்தில் மன்னர்கள் இந்த உழைப்பாளி மக்களை பயன்படுத்தி 10 வருஷம் 15 வருஷம் அவங்களோட உழைப்பின் மூலமாக பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கோயில்கள் தான் இந்த கோயில்கள் பூரா. அப்படி உருவாக்கப்பட்ட, நம்மால் உருவாக்கப்பட்ட கோயில்களுக்கு நிலங்கள், சொத்துக்கள் எப்படி வந்திருக்க முடியும்? நம்ம கொடுத்தா தானே வரும். அப்ப எப்படி கோயிலுக்கு சொத்து வந்தது? வரலாறு என்ன சொல்லுது? மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கிராமப்புறத்தில் இன்னைக்கு நீர்ப்பாசனம் இவ்வளவு இருக்கும் போது தமிழ்நாட்டில் 40% நிலங்களுக்கு தான் நீர்ப்பாசன வசதி இருக்கு. இவ்வளவு வசதிகள் வந்தாச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, உலகம் உள்ளங்கையில் வந்துட்டு. இங்கே நாங்கள் பேசிட்டு இருக்கும் போதே பல பேர் ஸ்மார்ட் போனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம். உலகத்தில் எது நடந்தாலும் உள்ளங்கையில் வச்சு நம்ம பார்க்க முடியுது. இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் 100 ஏக்கர் நிலம் இருந்ததா 44 ஏக்கருக்கு தான் சாகுபடிக்கு தண்ணி கிடைக்குது. இப்போ தென் மாவட்டத்தை எடுத்துங்க, விருதுநகர் மாவட்டம், நெல்லை மாவட்டம், உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன தென்காசி மாவட்டம், ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த மாவட்டம் பூரா பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிலப்பரப்புல 60லேருந்து 65% மானம் பார்த்த பூமி தான். மழை பெஞ்சாதான் சாகுபடி, இல்லைன்னா ஆற்றுப்பாசனம் கிடையாது. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? இதை விட மோசமாக இருந்திருக்கும். மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இதை விட மோசமாக இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி காலத்தில் விவசாயிகள் விவசாயம் பண்ணும்போது மன்னர்கள் அந்த விவசாயத்துக்கு நிலவரி போட்டான். இப்போ வாய்தான்னு சொல்றோம்ல, இப்போ வாய்தா வரி கட்டணும் நம்ம கிராமத்தில் பேசிக்கிறோம்ல, அது மாதிரி மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மன்னர்கள் விவசாயிகளுக்கு வரி போட்டான். விளைச்சல் இல்லை, வறட்சி. அப்போ என்ன பண்ணாங்க மன்னர்கள்? வரி கட்ட முடியலையா, உன்னோட நிலத்தை அதை பிடுங்கி விவசாயிட்டேருந்து குடியானவன்ட்டேருந்து கோயில் பேரில் எழுதிக்கிறது. இப்படி கோயில் பேரில் சொத்து வந்தது. அதை இல்லாமல் நம்ம முன்னோர்கள் சொத்தை எழுதி வச்சாங்க. எப்படி எழுதி வச்சாங்க? இப்போ போய் நம்ம வேண்டுதல்னா அதிகபட்சமாக நம்ம என்ன வேண்டிக்கிறோம்? முடி காணிக்கை, அவ்வளோதான். யாராச்சும் விரல் காணிக்கை கொடுக்குறோமா? நகை காணிக்கை வேணால் கொடுப்போம். விரல் காணிக்கை யாராச்சும் கொடுப்போமா? அது எப்படிங்க விரலையெல்லாம் கொடுக்க முடியும்னு கேட்போம். ஈஸியானது முடி காணிக்கை. இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்லாம்? பல்வேறு வேண்டுதல். பொதுவாக ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய நிலச்சுவாந்தார் இருக்காரு, ஒரு 20 ஏக்கர் நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயி இருக்காருன்னு வச்சுங்க. அவர் கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்திருக்காரு 5 வருஷமா. அவர் போய் சாமிகிட்ட வேண்டிக்குவார், நல்லபடியாக எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுனா என் சொத்துல பாதி எழுதி வச்சிடுறேன். அதை புத்திர பாக்கியம் வேண்டுதல் சொல்லி கோயில்களுக்கு பேரில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போய் எழுதி வைக்கிறது நிலத்தை. கல்யாணம் ஆகி 5 பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குடும்பத்தில் நிலப்பிரபுத்துவனுடைய உச்சபட்ச சிந்தனையா தன்னுடைய சொத்துக்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் வாரிசு இருந்தாலும் அது வாரிசுன்னு இன்னைக்கும் சமூகத்தில் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு? இதோட மோசமா இருந்திருக்கும். இப்போ 5 பெண் குழந்தை இருக்கு, 6ஆவதா ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சாமிகிட்ட போய் வேண்டிக்குவார். 6ஆவது ஆண் குழந்தை பிறந்திருக்கும், சொத்தை பூரா அங்கே எழுதி வச்சிருவாரு. சரி, குழந்தையே இல்லை, பெரிய ஜமீன்தார்கள், பண்ணையார்கள், அவங்க பூரா என்னன்னா அவங்க நிலத்தை பூரா தன்னுடைய காலத்துக்கு பிறகு அவங்களுடைய குலதெய்வம் அல்லது அவங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வங்கள் பேரில் நிலத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்படி எழுதி வைக்கப்பட்டது. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் விவசாயிகளை கசக்கி பிழிந்து நிலவரி அதிகமாக போட்டு அதை கட்ட முடியாத அந்த விவசாயிகளுடைய நிலத்தை பறித்து கோயில் பேரில் எழுதி வச்சது.
அந்த கோயில்களில் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களுக்காக பல்வேறு நிலங்களை வகைப்பாடுபடுத்தி கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இது பூரா. இந்த 44,163 கோயில் சொன்னல, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய 4,78,000 நிலம் இருக்குல்ல, 4,78,000 ஏக்கர் நிலம். இது பூரா கடந்த காலத்தில் நூற்றாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட நிலம் கோயில் பேர்ல. இப்படி சேர்ந்ததுதான் அந்த சொத்து. யோசனை பண்ணி பாருங்க. நெல்லையப்பர் இங்க வரும்போது 1000 ஏக்கர் நிலத்துடைய வந்தாரு. அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் மதுரையில் அருள் பாலிக்கும் போது 5000 ஏக்கர் நிலத்தோட வந்தாங்க? கிடையாது. இது பூரா நம்ம முன்னோர்கள் நம்ம காலத்தில் கொடுக்கப்பட்ட நிலம். எனவே தான் இந்த நிலத்தில் குடியிருக்கக்கூடிய பயனாளி, இந்த நிலங்களை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயி, இந்த இடங்கள்ல சிறுகடை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய சிறு வியாபாரிகள், இவர்களுக்கு இந்த இடத்தை சொந்தமாக்கணும் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுது. ஏன் சொந்தமாக்க கூடாது? இந்த நிலம் பூரா எப்படி இருந்தது? பாஸ்கரன் பேசும்போது சொன்னார், இப்போ நெல்லையப்பருக்கு 20,000 ஏக்கர், ஸ்ரீராம் சொன்னது மாதிரி 70,000 ஏக்கருக்குன்னு வச்சுங்க. இந்த 70,000 ஏக்கர் இன்னைக்கு சாகுபடி நிலமா யார் மாத்தினது? நெல்லையப்பர் மாத்தினாரா? அல்லது மீனாட்சி அம்மன் மாத்தினதா? இல்லை வேற ஏதாவது பெருமாள் மாத்தினாரா? கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் தான். அது காடு மேடா இருந்திருக்கும், வனப்பகுதியா இருந்திருக்கும், காடா இருந்திருக்கும். அதை பூரா அழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சீர் செய்து அதை சாகுபடி நிலமாக மாற்றி பண்பட வைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதே போல கோயில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு குடிசை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த குடிசை போட்டுறதுக்கு பட்டா கிடையாது. நம்ம போட்டிருக்கக்கூடிய குடிசை போட்டிருக்க இடம் எப்படி இருந்தது? குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தது. பாம்பு, பல்லி, கரடி, ஓனாலாம் வசிக்கக்கூடிய பகுதியாக ஒரு காலத்தில் இருந்திருக்கும். மக்களுக்கு வேற வழி இல்லை, குடியிருக்கிறது குந்துறதுக்கு ஒரு இடம் கிடையாது. எனவே அந்த பகுதியை போய் சீர் செய்து அதையெல்லாம் மக்கள் வாழக்கூடிய பகுதியை மாற்றி நம்ம குடிசை போட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மக்கள் ரொம்ப நியாயமானவங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி கோயில் இடத்துல குடிசை போட்டிருந்தா அல்லது கோயில் நிலத்தை சாகுபடி பண்ணால் அதுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம வருவாயிலேருந்து ஒரு பகுதியை கொடுத்தோம். அதுக்கு பேர் தான் பகுதி பணம். பகுதி பணங்கிற பேரில் சாமிக்கு கொடுக்கறது. சாமிக்கு ஏன் கொடுத்தோம்? அங்கே இருக்கக்கூடிய விபூதி மாடத்துக்கு விபூதி வேணும், விளக்கெறியறதுக்கு எண்ணெய் வேணும். அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நான் சாகுபடி பண்ணக்கூடிய பகுதியிலேயே பல இடங்கள் பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் இருக்கிற இடத்துல பூரா இழுப்ப மரம் இருக்கும். எதுக்கு இழுப்ப மரம்? அந்த இழுப்பங்கொட்டையை எடுத்து அதை எண்ணெயாக்கி அந்த எண்ணெய் தான் விளக்கு போட கொடுக்கறது கோயிலுக்கு. அதுதான் பகுதி. தன்னால் முடிந்த வருவாயிலிருந்து ஒரு பகுதியை அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம நெல் சாகுபடி பண்ணும்போது அல்லது பயிர் தானியம் பண்ணும்போது அதில் ஒரு பகுதியை காணிக்கையாக கோயில் கொடுத்துட்டு இருந்தோம். கோயில் பூரா நல்லா தான் இயங்கிட்டு இருந்தது. சாமி நம்மளுக்கு நல்லா தான் வரல் வாக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஜனங்க பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. ஏன் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வருது? இது பூரா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி, மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. கோயில் இருக்கு, நிலம் இருக்குது, அதுக்கு உடமையா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம் வாக்களித்து வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கவங்க தான் இதை பூரா சட்டப்பூர்வமாக்கி இன்னைக்கு என்ன நிலைமை? கோயில் இடத்துல நம்ம காலங்காலமாக சாகுபடிட்டு இருக்கோம், காலங்காலமாக குடியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா காலத்தில் ஒரு கூரை வீடு கட்டியிருப்போம். அந்த கூரை வீட்டுக்கு பகுதி பணம்னு கொடுத்துருக்கோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி காலனா 50 காசு, அரையனா, 1 ரூபாங்கிற அடிப்படையில் நம்ம பகுதி பணம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். அதே போல் நெல் விளைஞ்சாக்க ஒரு பகுதியை கொடுப்போம். 6ல் ஒரு பகுதி கோயிலுக்கு கொடுக்கறது. அங்கே இருக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்காக ஒரு விளக்கு பூச்சை, ஒரு கால பூச்சை, 2 கால பூச்சை, இப்படி பரிசே வச்சிருக்கிறாங்க அரசாங்கம். அதுலேருந்து ஒரு பகுதி நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நல்லா தான் இயங்கிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை பூரா நிறுவனமாக்கினதுக்கு பிறகு இதை பூரா ஒரு சட்டத்தை போட்டு இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை 1959 துவங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வெள்ளையர் ஆட்சி காலத்திலேயே இந்த கோயில் சொத்துக்களை பூரா பராமரிப்புறது ஒழுங்குபடுத்துவதற்கு 1925 இந்து நலவாரியம்னு ஒரு வாரியத்தை உருவாக்குனாங்க. எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, அந்த காலத்தில் இந்த மன்னர்கள் ஆட்சி காலத்துக்கு பிறகு இந்த கோயில் நிர்வாகங்களை பூரா, என்ன கோயிலுக்கு சொத்து இருக்குல்ல, இதை பூரா யார் நிர்வகிச்சா, யார் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா, யார் கட்டுப்பாட்டில் இருந்து சொன்னீங்கன்னா, நம்ம கிராமத்தில் கூடிய பெரியவர்களை கேட்டால் தெரியும். அங்கே பரம்பரை ட்ரஸ்டிகள், பரம்பரை அறங்காவலர்னு இருப்பாங்க. அவர்கள் யாராக இருக்க முடியும்? ஒரு கிராமத்தில் எந்த சாதி உயர்ந்த சாதியோ அல்லது எந்த சாதி அந்த கிராமத்தில் ஆதிக்கம் செலுத்துமோ அந்த உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர் தான் அந்த கோயில் நிர்வாகத்தை பூரா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்போ? வெள்ளையர் ஆட்சி காலத்தில். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கோயில் சொத்துக்களை பூரா முறைகேடாக பயன்படுத்துறது, தனக்கு வேண்டிய போட்டவனுக்கு நிலத்தை கொடுக்க வேண்டியது.
அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியது, கொஞ்சோண்டு சாமிக்கு செலவு பண்ணிட்டு. அப்போ தான் முத பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது இதை ஒழுங்குபடுத்த வேண்டும், இதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது. 1925 ஒரு நல வாரியத்தை உருவாக்குனாங்க. அது 1947 இந்தியா விடுதலை பெற்றதுக்கு பிறகு மேலும் இதை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் இந்து சமய அறநிலைத்துறை என்பது 1959 தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் 58 உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கப்பட்டு இந்த கோயில்கள் பூரா ஒருங்கிணைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் 44,163 கோயில் இருக்கு, 4,78,000 ஏக்கர் நிலம் இருக்கு. இதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் சாமானிய ஏழை எளிய மக்கள்ங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நில பிரச்சனைகளை பற்றி சொன்னாங்க. உழுபவனுக்கு நிலம் சொந்தமாக்கப்படணுங்கிறது நம்ம செங்கோடு இயக்கத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதான கோரிக்கை. 1936 நம்ம அகில இந்திய விவசாய சங்கம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த கோஷத்தை முன்வைத்தோம். 1947 தான் இந்தியாவுக்கு விடுதலை. 36 துவங்கப்பட்ட நம்ம விவசாய சங்கம் 47 வரைக்கும் இந்திய நாட்டுக்கு பரிபூர்ண விடுதலை வேண்டும் என்பதற்காக கிராமப்புற உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டி ஒரு வலுவான போராட்டத்தை இந்திய நாடு முழுவதும் நடத்திய போது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலக்குவியலை உடைப்பதற்கு நிலத்தை உழுபவனுக்கு சொந்தமாக்கணும் என்ற கோஷத்தை முன்வைத்து போராடிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகள் சங்கம். அது அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கராச்சியில் நடந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டில் பிரதிபலிச்சது. கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கப்பட்ட கோரிக்கை நாடு முழுவதும் கிராமப்புற மக்களுக்கு, நிலமற்ற மக்களுக்கு அந்த கோஷம் கவி பிடித்த கோஷமா இருந்தது. அதனாலதான் இந்திய நாடு முழுவதும் நிலத்துக்கான போராட்டம் வீறு கொண்டு எழுந்தது. காங்கிரஸ் கட்சியால புறக்கணிக்க முடியல அந்த கோஷத்தை. கராச்சியில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் உழுபவனுக்கு நிலம் சொந்தமாக்கப்படுங்கிற தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் இந்தியாவுக்கு விடுதலை பெற்று வந்த மிக முக்கியமான தலைவரில் ஒருத்தராக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி தலைமையில் ஒரு மாநாடு நடந்தா ஒரு தீர்மானத்தை அவளை எளிதில் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்கிற தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார், நிறைவேற்றினார். அதை நாட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு போகும்போது, விடுதலைக்காக மக்களை திரட்டி போராட்டம் நடத்தும் போது மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் அவர் சொன்னார். அதான் ஸ்ரீராம் சொன்னார்ல, உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்பது எப்படிப்பட்டது என்றால், யாருக்கு படிக்க தெரியுமோ அவன் கையில் புத்தகம் இருக்கணும். படிக்க தெரியாத கையில் புத்தகம் இருந்து பிரயோஜனம் இருக்கா? இல்லை. யாருக்கு எழுத தெரியுமோ அவன் கையில் பேனா இருக்கணும். அதே போல யாருக்கு உழ தெரியுமோ அவன் கையில தான் நிலம் இருக்குன்னு மகாத்மா காந்தி கிராமப்புற மக்கள்கிட்ட விளக்கி பேசினார். அன்னைக்கு இந்தியாவில் நிலம் எப்படி இருந்தது? இந்திய நாடு முழுவதும் 600க்கும் மேற்பட்ட குறுநில மன்னர்கள். தமிழ்நாட்டில் 2 குறுநில மன்னர்கள். உங்க மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் சமஸ்தானம், புதுக்கோட்டை மகாராஜா சமஸ்தானம். அடுத்து தமிழ்நாட்டில் 1500 பண்ணையார்கள், நிலச்சுவார்ந்தார்கள், ஜமீன்தார்கள். தென் மாவட்டங்களில் நில ஜமீன்கள் இருக்கு. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் நில பண்ணையார்கள் நிறைய. இவங்க கையில் தான் ஒட்டுமொத்த நிலம். தமிழ்நாட்டில் இருந்த நிலங்களில் 60% நிலம் இவங்க கையில் தான் இருந்தது. எனவே தான் செங்கோடு இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி உழுபவனுக்கு நிலம் வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை வலுவாக நடத்தியதோட விளைவாகத்தான் விடுதலை பெற்றதுக்கு பிறகு நேரு தலைமையிலான அரசாங்கம் இந்த கோஷத்தின் பின்னாடி மக்கள் அணிதிரள்வதை தடுப்பதற்கு, கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதை தடுப்பதற்காக நம்ம அகில இந்திய தலைவர் பேசினது மாதிரி 52, 53 கேசி குமரப்பா, இந்தியாவின் மிக சிறந்த பொருளாதார அறிஞர் அந்த காலத்தில், அவர் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு நான் முன்வைத்த கோரிக்கை, கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்த கோரிக்கை நில சீர்திருத்தம் அல்ல, நில விநியோகம். நிலத்தை எடுத்து விநியோகிக்கிறது நிலம் இல்லாதவர்களுக்கு தான் நம்ம கோஷம். அதை மடைமாற்றம் செய்வதற்காக தான் ஆளும் வர்க்கம் நில சீர்திருத்தங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தின பின்னாடி நம்ம தலைவர்கள் பேசுவாங்க. அப்படி தமிழ்நாட்டிலேயும் நிலத்துக்கான போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கம். அதனுடைய ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு இந்த கோயில் நிலங்கள் இருக்குது. இந்த கோயில் நிலத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் கரடு முரடாக இருந்த நிலங்களை பூரா பண்படுத்தி இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நிலமா வச்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் அரசாங்கத்தினுடைய கணக்கில் இருக்க பட்டியலில். ஏறத்தாழ கிராமப்புறத்தில் போய் ஆய்வு செஞ்சோம்னா தமிழ்நாட்டில் 10 லட்சம் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நிலத்தை பயன்படுத்துறவங்க. அதே போல இஸ்லாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான அந்த இடங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த பயனாளிகள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, இந்து சமய அறநிலைத்துறை இந்து கோயில் இடத்துல பல இடங்களில் இஸ்லாமியர்கள் குடியிருக்கிறாங்க. பல்வேறு கிராமங்களில்
நெல்லை மாவட்டம் உட்பட ராமநாதபுரம் மாவட்டம் உட்பட விவசாயிகளாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்து சமய அறநிலை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயில் நிலங்கள்ல, அதே போல வக்போர்டுக்கு சொந்தமான நிலங்கள்லையும் குடியிருப்புகள்லையும் கடை வைத்து வியாபாரம் பண்றதுலையும் பெரும்பகுதியானவர்கள் 60 விழுக்காடு இந்துக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த இடங்களை இவர்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விவசாய சங்கம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். இதுக்கு சொந்தமாக்கலாமா? சட்டத்தில் இடம் இருக்கா? 1959 உருவாக்கப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் சட்டப்பிரிவு 34 அது அனுமதிக்குது. இந்த இடங்களை சொந்தமாக்கலாம். அரசாங்கம் நினைச்சா சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறானோ, யாரெல்லாம் காலங்காலமாக சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் காலங்காலமாக முப்பாட்டம் தலைமுறையிலிருந்து குடியிருந்துட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு பட்டா கொடுக்கலாம் என்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம் புதுசாக சட்டம் போட வேண்டியதில்லை. 59 உருவாக்கப்பட்ட சட்டத்திலேயே அது இடம் இருக்கிறது. 34வது சட்டப்பிரிவு அதை அனுமதிக்கிறது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் அரசாங்கம் தனக்கு வேணும்னா நிலத்தை எடுத்துக்குது. ஒரு நீதிமன்றம் கட்டணுமா? கோயில் இடத்துல கட்டுறாங்க. பஸ் ஸ்டாண்டு வரணுமா? கோயில் இடத்துல கட்டுறாங்க. வேற அரசாங்க கட்டடங்கள் வரணுமா? கோயில் இடத்துல கட்டிக்கலாம். இப்போ 4 வழிச்சாலை போகுது, 8 வழிச்சாலை போகுது, 6 வழிச்சாலை போகுது. இந்த சாலைகளுக்கு கோயில் இடம் போனால் அந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்களா? கிடையாது. அதில் போகும். அதுக்கு 34வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி பண்ணுறாங்க. அதை தான் நம்ம கேட்குறோம். ஏன் கரடு முரடாக இருந்த நிலம், கேட்பாரட்டு கிடந்த நிலம், இந்த கோயில் நிலத்தை பூரா இன்னைக்கு பாதுகாத்து இதை ஒரு சொத்தாக பாதுகாத்து வச்சிருக்கிறது அரசாங்கம் கிடையாது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய சாதாரண விவசாயியும் விவசாய தொழிலாளியும் தான் இந்த கோயில் இடத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறான். 1950க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 10 லட்சம் ஏக்கர் இருந்தது கோயில் பேரில் நிலம். இன்னைக்கு இருக்கிறது 4,78,000 ஏக்கர் தான். அப்போ 5 லட்சம் ஏக்கர் எங்க காணாம போயிட்டா? வடிவேலு கிணம் காணாம போனது சொல்றாரு, அது மாதிரி நிலம் காணாம போகுமா? காணாம போல. ஆட்சியில் இருந்த அதிகாரத்தில் இருந்த பல பேர் கோயில் இடத்தை இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி நிலத்தை வாங்கிட்டு போயிட்டான், நிலத்தை எடுத்துக்கிட்டான். இப்போ எஞ்சி இருக்கிறது இந்த 4,78,000 ஏக்கர் எப்படி இருக்குன்னா, இது மக்களோட பயன்பாட்டில் இருக்குது. மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாகுபடி பண்றான், குடியிருக்கிறான், கடை வச்சிருக்கிறான். இதனால இந்த சொத்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கோயில் சொத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமப்புற உழைப்பாளி மக்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுக்கு ஏன் இந்த இடத்த சொந்தமாக்க கூடாது? அதுக்கு புதுசு சட்டம் வேண்டியதில்லை, பழைய சட்டம் இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த மாநாட்டுக்கு போனோம், என்னங்க சொன்னாங்கன்னு போய் கேட்டாங்க. நீங்கள் காலையில் வயலுக்கு போகும்போது அல்லது 100 நாள் வேலைக்கு போகும்போது நாங்கள் போனோம், கோயில் இடத்த பூரா பட்டா கொடுக்கலான்னு சொல்லலான்னு சொன்னால் உங்களோட ஒரு அம்மா என்ன தெரியுமா சொல்லும்? சிவன் சொத்து குலநாசம். என்ன சொல்லுவாங்க? சிவன் சொத்து குலநாசம். ஐயோ, கம்யூனிஸ்ட் கட்சிக்கார சொல்கிறலாம் ரொம்ப தப்பு ஏம்பா. இந்த 5 லட்சம் ஏக்கர் ஏற்கனவே இருந்தேன்னு சொன்னல, அது பிறகு சிவன் போரில் தான் இருந்தது. அது பூரா எடுத்துகிட்டு போனான் பாரு அரசியல்வாதி பல பேர் இருக்கான்ல. எங்கள் மாவட்டத்தில் கோசிமணின்னு ஒரு அமைச்சர் இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக கலைஞர் காலத்திலேருந்து. இங்கே இருக்கக்கூடிய பல மூத்த தோழர்களுக்கு தெரியும். அவர் 40 ஏக்கர் நிலத்தை, கோயில் நிலத்தை அவர் பேரில் வச்சுக்கிட்டாரு. அவர் என்ன கெட்டா போயிட்டாரு? 2 சம்சாரம், 12 புள்ள, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, பெரிய தொழில் எல்லாம். சிவன் சொத்து குலநாசம்னா ஒரு குளமே அழிஞ்சில போயிருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அது நம்மளை மாதிரி ஏழைப்பாளைகளை பயமுத்துறதுக்காக, ஏமாற்றுவதற்காக ஆளும் அரசாங்கங்கள் அல்லது ஆளும் வர்க்கம், கிராமப்புறத்தில் இருக்கவன் நம்மளை பயமுறுத்துக்க சொல்லி வச்சது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? கட்சி என்ன சொல்லுது? இந்த சொத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது ஜனங்க, விவசாயி. காலங்காலமாக அதில் குடியிருக்கவனுக்கு பட்டா கிடையாது. என்ன கோயில் இடத்துல கூடிய எங்கள் தாத்தா பட்டா இல்லாத இடத்துல பிறந்தான், பட்டா இல்லாத இடத்துல வாழ்ந்தான், 4 பிள்ளைய பார்த்தான், அவனும் பட்டா இல்லாத இடத்துல வாழ்ந்தான், பட்டா இல்லாமே செத்து போயிட்டான்னா இந்த 50 வருஷமா இந்த அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸுக்கு தானே நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவனுக்கு தானே 50 வருஷமா ஆட்சியில் இருந்தான். நம்மளை பட்டாவே இல்லாமல் வாழ வச்சு, பட்டாவே இல்லாமல் சாவ வச்சு ஓட்ட ஒண்டியும் வாங்கிட்டு இருக்கான நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றது என்ன சொல்றோம்னா, அதுலேயும் நம்ம நியாயமாக சொல்கிறோம். கோயில் பேரில் இருக்கக்கூடிய நிலத்தை அப்படியே சும்மா எடுக்காத. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இப்போ அரசாங்கம் இலவச வீட்டுமனை பட்டா தருது இல்லை? கிராமப்புறமாக இருந்தால் 3 சென்ட், நகரப்புறமாக நகராட்சி பேரூராட்சினா மாநகராட்சியில் 1.5 சென்ட், நகராட்சியில் 2 சென்ட், பேரூராட்சியில் 2 சென்ட் அரசாங்கம் தருது இல்லை? எப்படி தருது? அதுக்குன்னு பல துறை வச்சிருக்கு, பட்ஜெட்டில் பணம் ஒதுக்குது. அந்த பணத்தை எடுத்து நிலத்தை வாங்கி, இடத்த வாங்கி நம்மளுக்கு இலவசமாக கொடுக்குது இல்லை? அது மாதிரி என்ன சொல்கிறோம்னா, கோயில் இடத்துல காலங்காலமாக குடியிருக்கவனுக்கு
இலவச வீட்டுமனை பட்டாவை நீயே கூட அரசாங்கமா வறுமை கோட்டு கீழே உள்ளவனுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அதே போல காலங்காலமா சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயிக்கு அந்த இடத்தை அவனுக்கு சொந்தமாக்கு. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள விவசாயியா இருந்தா நில உச்சவரம்பு சட்டத்தின் பேர்லையோ ஏதோ ஒரு அடிப்படையில் அவனுக்கு நிலத்தை கொடு. ஓரளவுக்கு வசதி படித்தவங்க அதில் இருக்காங்க, 4 ஏக்கர் 5 ஏக்கர் சாகுபடி பண்ணுறான்னா அதுக்கு ஒரு நியாயமான விலையை தீர்மானித்து அந்த விலையை தவணை முறையில் வாங்கி அந்த இடத்த அவங்களுக்கு சொந்தமாக்கு. அப்படின்னா இந்த பணத்தை பூரா வாங்கி அப்படியே அரசாங்க கஜானாவுக்கு கொண்டு போச்சுல. நம்ம இப்போ நெல்லையப்பர் பேரில் 20,000 ஏக்கர் நிலம் இருக்குன்னா 20,000 ஏக்கரை 40,000 பேருக்கு கொடுக்க முடியும்னா அரசாங்க பணம் கொடுத்து 10,000 பேருக்கு கொடுக்கும். 30,000 பேர்கிட்ட ஒரு குறைந்தபட்ச விலையை தீர்மானித்து அந்த பணத்தை பூரா வாங்கி பிக்சட் டெபாசிட்டில் கோயில் பேரில் போட்டுட்டா, நெல்லையப்பர் பேரில் போட்டுட்டா ஒரு நாளைக்கு ஒரு கால பூஜை இல்லை 12 கால பூஜை வேணாலும் நடத்தலாம். அதுலேருந்து வர்ற வட்டியிலேருந்து சொத்து காலங்காலமாக அனுபவிச்சதுக்கு பட்டாவும் கிடைச்சிரும், சாமிக்கு பணமும் வந்துடும், கோயில் நிர்வாகம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும். இது நியாயமா இல்லையா? இதை தான் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. சும்மா பிடுங்கி கொடுக்க சொல்லலை, இதை கொடு. அவன் தான் நிலத்தை உருவாக்கினான், அவன் தான் உற்பத்தியை பண்ணுறான், அவன் தான் பாதுகாத்து வச்சிருக்கான். அப்போ அவனுக்கு சொந்தமாக்கணுங்கிறது தான் நியாயமான கோரிக்கையா இல்லையா? இதுக்கு சட்டம் ஸ்டாலின் ஐயா புதுசாக ஒரு சட்டம் போட வேண்டியதில்லை. 1959 இந்த சட்டம் இருக்குது, அதை எடுத்து பயன்படுத்தினா போதும். 34வது பிரிவை பயன்படுத்தினா போதும். நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி போராடினது 2019 நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தல் நடக்கும்போது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துக்கும் போனார். லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான பேர் மனு கொடுத்தான். நாங்கள்லாம் கோயில் இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கு பட்டா கொடுன்னு கேட்டான். கேட்டதனுடைய விளைவாக வேற வழியே இல்லாமல் 2019 சட்டமன்றத்தில் ஒரு அரசாணையை ஜிஓ போட்டார். அந்த அரசாணை பேர் 318. அது என்ன சொல்லுது? இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கறதுக்கான ஆண்டுக்கு ஒரு வாட்டி ஒரு அரசாணை போடும். அந்த அரசாணையில் 5வது உட்பிரிவில் என்ன சொல்றாங்கன்னா, 5 ஆண்டு காலம் தொடர்ந்து கோயில் இடத்துல குடியிருந்தா, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தா அந்த இடத்துக்கு நான் பட்டா கொடுப்பேன்னு தைரியமா எடப்பாடி பழனிசாமி போட்டார், ஜிஓ போட்டார். நம்மெல்லாம் வரவேற்றோம். பட்டா ஜிஓ போட்டது மட்டும் இல்லை, 4,78,000 ஏக்கர் நிலத்தில் முதல் தவணையாக 600 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி 19,072 பயனாளிகளுக்கு பட்டா கொடுப்பதற்கான எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம பிஜேபிக்காரன் இந்துத்துவ அமைப்பு இருக்குல்ல, பிஜேபிக்காரன் என்ன பண்ணிட்டான், கோயில் சொத்தை பூரா கொடுக்கக்கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிட்டான். இந்த 600 ஏக்கர் எடுத்து 19,072 பேருக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அதில் 100 பேரோட வேறு மதத்தை சேர்ந்தவன் இருக்க மாட்டான். எல்லாமே ப்ராப்பர் இந்து தான். பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ அமைப்பு என்ன சொல்கிறான், நாங்கள் இந்துக்களை பாதுகாக்கிறோங்கிறான். சாதாரண ஏழை எளியவனுக்கு பட்டா இல்லாத இடத்துல இருக்கிறான், அவனுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு நம்ம போராடி போடாத ஒரு அரசாங்கத்தை ஒரு அரசாணையை போட வச்சு அதை செயல்படுத்த வரும்போது உயர்நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டாங்க. அந்த வழக்கு போய் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமியே 2019 இந்த 34வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி பட்டா கொடுக்கலான்னு ஒரு முயற்சி பெய்யும் போது இன்னைக்கு சமூக நீதியை பாதுகாக்குன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏன் செய்யக்கூடாதுங்கிறத நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இப்போ அதற்கான போராட்டத்தை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விவசாய சங்கம் முன்னெடுக்குது. எனவே அப்படி நடத்தக்கூடிய போராட்டங்கள் இது சாத்தியமா, செய்ய முடியுமா? செய்ய முடியும். 2019 நம்ம அரசாங்கமே போட்டிருக்கு ஜிஓ. எதை பயன்படுத்தி போட்டது? 5 வருஷம் தொடர்ந்து குடியிருந்தா பட்டா கொடுக்கலான்னு 19 அவர் போடுறாரு. இப்போ நம்ம பாஸ்கரன் பேசும்போது சொன்னார்ல, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் 89,000 பேருக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கோயில் இடமா கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன் பயப்படுறீங்க? நாங்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தைரியமாக இருக்க வேண்டியது. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பிஜேபிக்காரன் என்ன பண்ணிட போகிறான்? இந்த மக்கள் பூரா இந்து மக்கள் தானே அந்த இடத்த பயன்படுத்துகிறவங்க பூரா. எனவே அரசாங்கத்துக்கு ஒரு உறுதி வேணும். நம்ம தலைவர் விஜய் கிருஷ்ணா பேசும்போது சொன்னார்ல, எப்படி கேரளாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நைட்டு படுக்கும்போது பட்டா இடத்துல படுக்கிறான். தலைவர் EMS நம்பூரி பாட்டு முதலமைச்சராக இருக்கும்போது விடிஞ்சு பார்த்தா பட்டாவாயிருது. யாரெல்லாம் நிலம் சாகுபடி பண்ணானோ, யாரெல்லாம் பட்டா இல்லாத இடத்துல இருந்தானோ அவனுக்கு பூரா பட்டா வழங்கினது நிலத்தை உடமையாக்கிய அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்த தயக்கத்தை உடைக்கணும்னா நம்மளுடைய ஒற்றுமை தேவைப்படுது. கோயில் இடத்துல குடியிருக்கவங்க சாகுபடி பண்ணுறவங்களா லட்சக்கணக்கான மக்கள், ஏறக்குறைய 5 லட்சம் பேர் இருக்கான் தமிழ்நாட்டில். 5 லட்சம் வீட்டுக்கு 3 ஓட்டு கணக்கு பண்ணுங்க. எல்லாம் வாக்கு வங்கி அரசியல் தானே. 15 லட்சம் வாக்கு, 15 லட்சம் வாக்காளர்களும் வீதிக்கு வந்துட்டா இந்த அரசாங்கம் சட்டத்தை எல்லாம் மாற்றும். எந்த சட்டத்தை வேணாலும்
மாத்துமா மாத்தாதா? ஓட்டு வேணும்ல. ஒரு சட்டமன்றத்தில் இப்போ ஜெயிக்கும் போது 12 ஓட்டில் தோக்குறான், 900 ஓட்டில் ஜெயிக்கிறான். ஏறக்குறைய 234 சட்டமன்ற தொகுதியில் கோயில் இடங்கள்ல கோயில் நிலங்களில் சாகுபடி பண்ணக்கூடிய மக்கள் தொகுதிக்கு 5000 to 10,000 பேர் இருக்கிறான். சென்னையில் இருக்கக்கூடிய 20 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 20,000 ஓட்டு 25,000 வாக்காளர்கள் இருக்காங்க. எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக நில உரிமை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலமாக எவ்வளவு நிலத்தை எடுத்து கொடுத்தாங்கிற ஓரம்லாம் நிறையா இருக்கு. நம்ம தலைவர்கள் பேசும்போது சொன்னாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு மையமாக பிரச்சனையாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மைய பிரச்சனையாக இந்த கோயில் நிலங்களில் மட நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது. இதுக்கு பூரா ஒரு காலத்தில் பகுதி கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ உயர்த்தப்பட்ட நியாய வாடகைங்கிற பேரில் அநியாய வாடகை போடுறான். நிலத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளை குத்தகை விவசாய பூரா இன்னைக்கு அந்த உரிமையை பறித்து அவங்கள பூரா 3 ஆண்டுக்கு முறை ஏலம் விடுவேன். கிராமத்தில் நிலத்தை யாரு கூட கேட்குறியோ அவனுக்கு நான் ஏலத்தை விட்டுருன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு உழைக்கக்கூடிய மக்களுக்கு கிராமப்புற விவசாயிகளுக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கு என்பதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கட்சி இந்த மாநாட்டை நடத்துது. நிச்சயமா எதிர்காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் நிலங்களை வக்ஃப் வாரிய நிலங்களை இடங்களை பயன்படுத்தக்கூடிய இந்த பயனாளிகளை பல்லாயிரக்கணக்கில் அணிதிரட்டி ஒரு வலுவான போராட்டத்தை முன்னெடுக்கும் போதுதான் நம்முடைய நில உரிமையையும் நமக்கான நில பட்டாக்களையும் வீட்டுமனைக்கான பட்டாக்களையும் பெற முடியும். அத்தகைய போராட்டத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் கரம் கோர்க்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.